அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம், உத்தியோகத்தில் உயர்வு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்குங்க. திட்டமிட்ட வேலைகள் தங்கு தடையின்றி நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் வளர்ச்சி கூடும். உயர் பதவிகள் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் லாபமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அதே நேரம் கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. தேவையான அளவு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த நேரத்தில் ஒரு செலவு முடிந்த பிறகே அடுத்த நிதிநிலை சீராகும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப சுமை சற்று அதிகரிக்க கூடுங்க. இந்த பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாகவே அமையுங்க. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி உண்டுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, அதே போல் கட்டிய வீட்டை விரிவு செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரம் இது. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் என்று கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதிபதியாக விளங்குவதால் அவரது பார்வை பல நாள் நற்பலன்கள் கிடைக்குங்க. ஆடி 15ஆம் தேதி அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறாருங்க. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு. அவரோட உச்ச குருவும் இணைந்திருப்பதால் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு புதன் அதிபதியாவதால் உடன் பிறப்புகள் வழியில் நன்மை கிடைக்க போகுது. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களோட இணக்கமாக நடந்து கொள்வார்கள். ஆடி 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உடன் பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய நேரம் இது. பல நாட்களாக பேசி பேசி தள்ளி போன வரன்கள் எல்லாம் இந்த நேரத்தில் முடியும். கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனி தொழில் தொடங்க முற்படுவீங்க. இந்த நேரத்தில் பூமிக்காரகன் செவ்வாய் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடையாகலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்குங்க. இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் கொஞ்சம் ஆலோசனை செய்வது நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் மறதி அதிகரிக்குங்க. இதை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாக்கா கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடலாம். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும். வீடு மாற்றம் ஏற்படலாங்க. பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்டு 7, 8, 12, 13 இந்த நாட்கள் முக்கியமான நாட்களாக கருதப்படுது. அதிர்ஷ்டத்தை தரும் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு மற்றும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை குலதெய்வம் எட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளித்தருங்க. தினமுமே நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வேலைகளை தொடங்கினால் அந்த வேலைகள் நல்ல வெற்றியில் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.